நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது நான் கால் பண்ணா ஏன் எடுக்கல? ஏன் இவ்வளவு லேட்டா வராங்க? எங்க போயிட்டு வராங்க? யார் கூட பேசுறாங்க? அப்படின்னு சின்ன விஷயத்த கூட ரொம்ப நெகட்டிவா யோசிச்சு, ரொம்ப பெருசா, ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ணி, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணீங்க அப்படின்னா அதுதாங்க ஓவர் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எக்ஸ பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, உடனே நீங்க எல்லாத்துக்கும் அவங்க எக்ஸோட இன்னும் கான்டாக்ட்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு எக்ஸ இன்னும் பிடிச்சிருக்கோ அப்படின்னா ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ணி நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதாங்க ஓவர் திங்கிங். 2 விதமான ஓவர் திங்கிங் இருக்குங்க. அதாவது பழச பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது. பாஸ்ட்ல ஏதோ ஒரு வாட்டி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனா நம்ம அதை ரிப்பீட் பண்ணி திருப்பி அதையே யோசிச்சுட்டு இருப்போம். அது லெட் கோ பண்றது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே மாதிரி பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனாலேயே நம்ம பார்ட்னரை விட்டு ரொம்ப விலகி டிட்டாச்சா ஆக ஆரம்பிச்சிருவோம். அடுத்த டைப் ஆஃப் ஓவர் திங்கிங் ரொம்ப ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கிறது, பயப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனா ரொம்ப ஓவரா யோசிச்சு, ஐயோ அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ, ஐயோ பிரேக்கப் ஆயிருமோ, அப்ப நான் தனியா இருப்பேனோ, அப்ப என்கிட்ட ஏதோ குறை இருக்கோ, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்னா ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்னொரு விதங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ணி ஓவர் திங்க் பண்ணோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்ஸைட்டில என்ன பண்ணுவோம் அப்படின்னா இல்லாத பிரச்சனையெல்லாம் நம்மளே மனசுக்குள்ள உருவாக்கி ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் ரொம்ப ஓவரா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா மெயினா இந்த 2 விதமா நம்ம இம்பாக்ட் ஆவோங்க. அதாவது நம்ம டிபெண்ட் ஆயிடுவோம். அதாவது நம்ம பார்ட்னர் கிட்ட ரொம்ப டிபெண்ட் ஆகி அவங்க நம்மளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும், லவ் கொடுக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட அட்டென்ஷனுக்காக ரொம்ப கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனாலேயே அவங்க ரொம்ப அபியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எனக்கு நீ அட்டென்ஷன் கொடு, என் கூட பேசு, என் கூட எல்லாம் பண்ணு அப்படின்னு ரொம்ப டிபெண்டா ஆயிடுவோம். இன்னொரு விதம் அவாய்டன்ட் ஆயிரும். அதாவது அந்த பிரச்சனையில இருந்து விலகி போய் ஐசோலேட் பண்ணி என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல ரொம்ப விலகி போய் ரொம்ப தனியாவே இருக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஓவர் திங்கிங்னால நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருங்க. அதாவது நம்மளுக்கு பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். படுத்தா தூக்கம் வராது, தலைவலிக்கும், இல்ல பிபி வரும், சுகர் வரும். அதனால பிசிக்கலா நம்ம உடம்பு நிறைய சஃபர் பண்ண ஆரம்பிச்சிரும். அதே இமோஷனலாவும் மென்டல் ஹெல்த்தும் நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்கிரும். என்னன்னா ஒரு பிரச்சனையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோட்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு யோசிக்காம அந்த பிரச்சனையை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி ரொம்ப ஜெலசி கூட வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க என்ன பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு நிறைய நோட்டம் விட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓவர் திங்கிங்னால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாயிருங்க. நம்மளோட செல்ஃப் எஸ்டீமும் ரொம்ப கம்மியாயிரும். நான் கரெக்டா தான் பேசுறேன், நான் கரெக்டா தான் நடக்கிறேன், நான் கரெக்டா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நம்மள நிறைய குவெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சு செல்ஃப் டவுட் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும். அதே நம்ம பீப்புள் ப்ளீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட பர்ஃபெக்ட் பார்ட் மட்டும் காமிச்சு நம்மளோட நல்லா இல்லாத பார்ட்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓவர் திங்கிங்னால நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பார்ட்னரை நம்பவே மாட்டோம். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு ரொம்ப ஓவரா இமேஜின் பண்ணி ஓவரா அனலைஸ் பண்ணி அது நம்ம வெளில வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனாலேயே நம்ம ஓவர் திங்கிங்ல இருந்து வெளில வர்றது ரொம்ப முக்கியங்க. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் அதை நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் செல்ஃப் அவேர்னஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவேரா இருக்கணும். நம்மளோட தாட் ப்ராசஸ் என்ன, நம்மளோட ஆக்ஷன் என்ன, நம்மளோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அவேரா இருக்கணும். அடுத்தது அது கேள்வியா கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஏன் இதை பண்றேன், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்க்கு அப்புறம் அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் எப்படி உங்களுக்கு வேல்யூ கொடுக்க முடியும், நான் எப்படி மாற முடியும் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதாங்க அடுத்த ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் இதை பத்தி நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு க்ளோஸ் ஃபேமிலி பீப்புள் கூட பேசி பார்க்கலாம். அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஓவரா அனலைஸ் பண்றேன், ஓவர் திங்க் பண்றேன், நீ என்ன நினைக்கிற, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஓப்பனா வல்னரபிளா அவங்க கிட்ட கூட நீங்க பேசி ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓவர் திங்கிங்ல இருந்து வெளில வரதுக்கு செல்ஃப் அவேர்னஸ்க்கு அப்புறம் மெடிடேஷன் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. அதாவது ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்த உடனே ஓகே நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சைலண்டான ஒரு காமான இடத்துக்கு உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா உட்காந்து ஜஸ்ட் கண்ணை மூடி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி என்னால இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை பத்தி நான் கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, என்னால என் பார்ட்னரை மாற்ற முடியாது அப்படிங்கறதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல இருந்து மெடிடேஷன் கூட நீங்க ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. யூடியூப்ல வீடியோஸ் கூட பார்த்து நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அடுத்தது ஜேர்னலிங் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது ஒரு பென் பேப்பர் எடுத்து நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ நீங்க என்ன எழுதுறீங்க அப்படிங்கறத அப்புறம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது நிஜமாவே கவலைப்பட வேண்டிய விஷயமா இல்லைன்னா நானே அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி ஓவரா இமேஜின் பண்றேனா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வரி ஜேர்னல் அப்படின்னு ஒன்று தனியா வச்சுட்டு டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு ஜேர்னல் எழுதுங்க. அதே மாதிரி கிராட்டிடியூட் ஜேர்னலும் எழுத ஆரம்பிங்க. அதாவது உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற விஷயங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குல்ல எங்களுக்குள்ள அப்படின்னு நீங்க பாக்குற விஷயங்கள்லாம் கிராட்டிடியூட் ஜேர்னல்ல எழுத ஆரம்பிங்க.
ஸ்லோவா நீங்க பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் சைடு வந்து ரொம்ப கம்மியாயிருங்க. நீங்களே பாசிட்டிவ்ஸை நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது எக்ஸசைஸ் கூட ட்ரை பண்ணலாம். என்னடா எக்ஸசைஸ் பண்ணா ஓவர் திங்கிங் கம்மியாகுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆமாங்க. ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புல நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும், என்டார்ஃபின்ஸ் நிறைய சுரக்கும். அதனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாகும். ஸோ அது ஓவர் திங்கிங்கையும் ரொம்ப கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல ஓவர் திங்கிங் ரொம்பவே ஜாஸ்தியா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம பார்ட்னர் கூட இருக்க மாட்டோம், ரொம்ப டிஸ்டன்டா இருக்கிறது தொட்டு அவங்க என்ன நடக்குதோ எது நடக்குதோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலரா ஒரு ஸ்கெடியூல் வச்சு டெய்லி இந்த டயத்துக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி அதே டயத்துக்கு பேச ஆரம்பிங்க. அதே மாதிரி ரெகுலரா வீடியோ கால்ஸும் பண்ணுங்க. அதே ரெகுலரா நம்ம ஆக்டிவிட்டிஸ் கூட சேர்ந்து பண்ணாங்க. அதாவது நீயும் அங்க ஒர்க் அவுட் பண்ண, நானும் இங்க அதே டயத்துக்கு ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேரும் சேர்ந்து ஆன்லைன்ல ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தது எப்போ மீட் பண்ண போறோம், ஃபியூச்சர்ல எப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படிங்கறது பத்தி ஃபியூச்சரை பத்தியும் நிறைய பேசுங்க. இன்னொன்னு, நீங்க ரொம்ப பிஸியா இருந்தாலே ரொம்ப ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஹாபிஸ் என்ன, உங்களுக்கு என்ன பண்ணறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு உங்களோட ஸ்கெடியூலை பிஸியா வச்சுக்கோங்க. ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நிறைய சோஷியலா வெளில போங்க, நிறைய டைம் அவங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்ப ஓப்பனா வல்னரபிளா உங்களோட ஃபியர், இன்செக்யூரிட்டி எல்லாம் ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணுங்க. அந்த விதத்துல அவங்களாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஓவர் திங்கிங்ல இருந்து வெளில வரதுக்கு.